ஓம் சாந்தி. நாம் நமக்கு நாமே ராஜ்ய திலகம் விட்டுக் கொள்ளும் ஆத்மா. நாம் சகஜயோகி ஆத்மா. நாம் யோசித்து பிறகு செயல்படுகின்ற ஆத்மா. நாம் இந்த புருஷோத்தம சங்கமகத்திலேயே உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆகின்றோம். அனைவரையும் விட மிக உயர்ந்த உத்தம புருஷர்கள் இந்த லட்சுமி நாராயணன் ஆவார்கள். ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மற்றும் தெய்வீக ராஜ்ய ஸ்தாபனைக்கான காரியத்தை நாம் தந்தையின் கூடவே குப்தமான முறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். தந்தை தோட்டக்காரராக இருக்கின்றார். அவர் முட்கள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். ஆத்மா சரீரமின்றி எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆன்மீக தந்தையும் ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கமயுகத்தில் சரீரம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது சங்கமயுகமாகும். தந்தை புருஷோத்தம யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பாரதத்திற்கு மிக உயர்ந்த மரியாதை இருக்கின்றது. தந்தைதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நாம் மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்பொழுது அன்பான புத்தியுடையவர்களாக இருக்கின்றோம். எந்த அளவிற்கு அன்பான புத்தியுடையவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைகின்றோம். அதிகாலையில் எழுந்து அன்பான தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தை நம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். தந்தை நமக்கு முழு சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். தந்தை தோட்டக்காரனாக இருக்கின்றார். ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தைதான். ஞானத்தின் மூலம்தான் மனிதர்களுக்கு சத்கதி ஏற்படுகின்றது. இப்பொழுது இந்த ராஜ்யம் குப்தமாக ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. தந்தைதான் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நாம் தந்தையை நினைவு செய்வதில்தான்
நன்மை கிடைக்கின்றது. நாம் இப்போது தந்தையின் குழந்தைகளாக ஆகிவிட்டோம். நாம் அல்லாஹ்வை நினைவு செய்வதால் அவசியம் சத்தியுக புது உலகின் ஆஸ்தி கிடைக்கின்றது. அமர்நாத் பார்வதிகளாகிய நமக்கு அமரக்கதை கூறிக்கொண்டிருக்கின்றார். உண்மையை கூறக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். இப்பொழுது தந்தை வந்து உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணன் கதையை கூறுகின்றார். நம்முடைய இந்த ஒரே ஒரு கடைதான் உண்மையான கடையாகும். நாம் உண்மையான கடையை திறக்கின்றோம். ஞானத்தின் மூலம் நமக்கு பகல் ஏற்படுகின்றது. இந்த நேரத்தில் நாம் வந்து எல்லையற்ற தந்தையை சந்திக்கின்றோம். நம்முடையது ஆன்மீக சம்பந்தமாகும். இது நமக்கு ஈஸ்வரிய பிறப்பாகும். நாம் சரீரம் விட்டாலும் சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கின்றோம். புத்தியில் தந்தை மற்றும் சக்கரத்தின் நினைவு இருக்கின்றது. நாம் இப்பொழுது அசரீரியாகி திரும்ப செல்ல வேண்டும். நாம் இப்பொழுது மீண்டும் சதோப்பிரதானமாக ஆகின்றோம். தந்தை நம்முடைய பணத்தின் மூலம்தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். ஏழை பங்காளன் தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். நாம் எதிர்காலத்தில் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆவதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். நாம் மிகவும் சுகமானவர்களாக, செல்வந்தர்களாக, அமரர்களாக ஆகின்றோம். நாம் காலன் மீது வெற்றி அடைகின்றோம். இப்பொழுது நாம் தான் பாண்டவர்களாக இருக்கின்றோம். தந்தை நம்மை பகவான் பகவதி ஆக்குவதற்காக நமக்கு கல்வி கற்பிக்கின்றார். பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் அன்பே பிரியமானது. நாம் யஜ்யத்திற்கு சிநேகி சகயோகியாக ஆவதால் இயல்பாகவே சகஜயோகி ஆகிவிடுகின்றோம். சகயோகமே சகஜ யோகமாகும். இதயத்தை வென்ற தந்தைக்கு உளமார்ந்த அன்பும் உள்ளபூர்வமான ஒத்துழைப்புமே பிரியமானதாகும். நாம் நமது ஈஸ்வரிய ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். எதிர்காலத்திற்காக நமது பெட்டி படுக்கைகளை தயார் செய்கின்றோம். நமது பணத்தை, பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்குகின்றோம். நமது முயற்சியின் மூலம்
நமக்கு நாமே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்கின்றோம். அன்பு மற்றும் ஒத்துழைப்பு எனும் விதி மூலமாக சகஜயோகியாக ஆகின்ற ஆத்மா நாம். நேரமும் சக்தியையும் முதலில் யோசித்து பிறகு செயல்படுத்தும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.